AS 30 கான்செப்ட் சேலஞ்ச்ல இன்னைக்கு டே 3. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ஜாவா இஸ் a simple language, இட்ஸ் a platform independent language. ஸோ அதுக்கப்புறம் இது ரோபஸ்டா இருக்கும், செக்யூர்டா இருக்கும், ஸோ ஆர்கிடெக்சரல் நியூட்ரலா இருக்கும். ஸோ சிம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஜாவா அப்படின்றது C++ இதுல இருந்து டெரைவ் ஆகி வந்தது தான். ஸோ அந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான கான்செப்ட் எல்லாத்தையும் ஜாவால ஒமிட் பண்ணிருக்காங்க. ஸோ இது சிம்பிளான லாங்குவேஜா இருக்கும். ரோபஸ்ட் அப்படின்றது ஒன்றும் இல்ல, ஸ்ட்ராங் மெமரி மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். ஸோ இல்ல கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நான் என்னோட ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய அன்ரெஃபரன்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மெமரியை வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா வச்சுக்கும். இதனால ஜாவாவும் மோஸ்ட் செக்யூர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இப்போ நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிட்டு தான் ரன் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த கிளாஸ் ஃபைல்ஸை நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணிட்டு போக முடியும். அப்படி நான் கேரி பண்ணும்போது அதை யாராச்சும் ஹேக் பண்ணாங்கன்னா கூட பைட்ஸ் கோடை வச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பைட்ஸ் கோட் அப்படின்றது ஜேவிஎம்ஆல மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஹியூமனாலையும் மிஷினாலையும் டைரக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதை எடுத்துட்டு போய் அவங்க ஜேவிஎம்டே போட்டாலும் அதால எந்த ஒரு யூஸும் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி அது அவுட்புட் தான் கொடுக்குமே தவிர அந்த கோட்ல என்ன லாஜிக்கை நான் ரைட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அதால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால ஜாவா அப்படின்றது மோஸ்ட் செக்யூர்டு லாங்குவேஜா இருக்கும்.